திருச்சியில் உள்ள உலக மீட்பர் பசிலிகா சகாய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு திருப்பலி இறை பாடல்களோடு தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிருந்தா வழங்க கேட்கலாம். பிருந்தா, இந்த பேராலயத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்களுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இப்ப பாடல்களோட சிறப்பு திருப்பலியும் தொடங்கி இருக்கு. என்னென்ன வேண்டுதல்களை முன்னிறுத்தி மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில ஈடுபட்டு வரதா சொல்றாங்க? இந்த பேராலயத்தோட சிறப்புகள் பத்தியும் குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவன் பாலகனாக பிறக்கிறார், அவரை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக திருச்சி மாவட்டம் முழுவதுமே தயார் நிலையில் இருக்கிறது. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள்ல சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில திருச்சி எடத்தெருவில் இருக்கக்கூடிய உலக மீட்பர் பசிலிகா சகாய மாதா பேராலயத்தில் தான் இத்தகைய சிறப்பு திருப்பலி இறை பாடல்களுடன் தொடங்கி நடைபெற்று சற்று நேரத்திற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக பாலகனாக பிறந்திருக்கிறார். மரியாளின் கருவில் புனிதனாக உதித்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காட்சியை மிகவும் தத்ரூபமாக ஒளி அமைப்புடன் தேவதைகள் இந்த பூமியில் பாலகனை அனுப்பியதாக, தேவ தூதர்கள் அனுப்பிய அந்த பாலகனை தத்ரூபமாக காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த தேவாலயம் செய்திருந்தது. குறிப்பாக இஸ்ரேலில் நடைபெற்று வரும் போர் பதற்ற சூழல் மறைந்து அங்கு ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலும் இந்த சிறப்பு திருப்பலியில் முன்வைக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் என்றாலே வண்ண விளக்குகள் தான். அந்த வகையில் இந்த தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஒளிர்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிநாட்டவர்களும் இந்த திருப்பலியில பங்கேற்றிருக்காங்க. காரணம், இந்த தேவாலயத்தில் தான் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு, பாலகனாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த ஒளி எப்படி இருக்கும், தேவன் எப்படி வானத்திலிருந்து பிறந்தார், பூமியை நோக்கி பிறந்தார், கடவுளாக வந்தார், மனிதனாக பிறந்து கடவுளாக மக்களை எல்லாம் காத்தருளுகிறார் என்ற நம்பிக்கையை எப்படி பறைசாற்ற வேண்டுமோ அதை தத்ரூபமாக வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த தேவாலயத்துல இந்த சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்று வருகிறது. நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்ற பைபிளின் வசனங்களை ஏற்க வேண்டும். இஸ்ரேலில் நிலவுகின்ற போர் பதற்றம் தணிய வேண்டும், அதற்கெல்லாம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என இயேசு கிறிஸ்துவிடம் இங்க சிறப்பு பிரார்த்தனைகள் முன்வைக்கப்பட்டு தற்போது சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, போர் பதற்றம் தணிய வேண்டும், உலக நன்மை வேண்டி இதை முன்னிறுத்திதான் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சியில் எந்தெந்த கொண்டாட்டங்களில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்காக மக்கள் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கிறிஸ்துமஸை முன்னிட்டு, அதாவது இப்ப சிறப்பு பிரார்த்தனை, திருப்பலி இதெல்லாம் நடக்குது. நாளை விடிந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுவாங்க அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா பிருந்தா? பிரியதர்ஷினி, கிறிஸ்துமஸ் என்றாலே அது ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பிருந்தே ஒரு நட்சத்திரமாக, ஒரு ஒளியாக வானிலிருந்து தோன்றிய தேவனை வரவேற்கும் விதமாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது அந்த இயேசு கிறிஸ்துவை விரும்பி வணங்கக்கூடிய அனைவருமே மதத்தை கடந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகள்ல அந்த நட்சத்திரம் போன்ற வடிவமைப்பிலான நட்சத்திரங்களை கட்டுவது, குடில் அமைத்து எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பெத்லகேமில் உள்ள ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரோ அதை உணர்த்தும் விதமாக தங்கள் வீடுகளில் குடில் அமைத்து ஒவ்வொரு வீட்டிலேயுமே இயேசு கிறிஸ்து பிறந்தார், எங்கள் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என ஒரு கடவுள் பிறப்பை வரவேற்பது எத்தனை மகிழ்ச்சி என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கும். அப்படி அந்த ஒரு பகுதியாக இன்று நாளை கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது என்றால் இன்று இரவு இந்த சிறப்பு திருப்பலியில் மக்கள் பங்கேற்பார்கள். புத்தாடைகள் அணிந்தபடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இங்கு கொண்டாடி வருகிறார்கள். திருப்பலியில் சிறப்பு வேண்டுதல்களும் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலையும் சிறப்பு திருப்பலி நடைபெறும், அதிலும் மக்கள் பங்கேற்பார்கள். தொடர்ந்து அருகில் உள்ளவர்களுக்கு, தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இனிப்பு, கேக், குறிப்பாக பிளம் கேக் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிளம் கேக், பரிசு பொருட்கள் என பலவற்றையும் கொடுத்து ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு, இது எதற்காக என்று பார்த்தோமேயானால் பிறக்க இருக்கின்ற புத்தாண்டை இந்த கடவுளின் பிறப்போடு சேர்த்து வரவேற்போம் என்கிற ஒரு மன மகிழ்ச்சியை தங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு தான் மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளை ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் இந்த ஸ்டார் தொடர்ந்து வீட்டுல தான் இருக்கும். புது வருடம் பிறக்கும் வரைக்கும், புது வருடத்திலையும் இது சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்ற பிறகு புது வருடத்தை வரவேற்கும் விதமாக, குறிப்பாக இன்று கிறிஸ்து பிறந்து விட்டார், பிறக்கின்ற புது வருடம் இன்னும் நல்ல மகிழ்ச்சியை, நல்ல எண்ணங்களை, நல்ல ஒரு அமைதியான சூழலை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு தொடர்ந்து அந்த வரைக்குமே இந்த கொண்டாட்டங்கள் தொடரும். பிரியதர்ஷினி, நிச்சயமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு திருப்பலி அப்படிங்கிறது தொடங்கி நடந்து வருது.
குழந்தை இயேசு பிறப்பு நிகழ்வும் ஆங்காங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வருது. நாளை என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபட இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா நாளை நிச்சயமா பொது விடுமுறை அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில மாவட்டத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை குறிப்பிட முடியுமா பிருந்தா? பிரியதர்ஷினி, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான விடுமுறை என்பதை கடந்து இது அரையாண்டு விடுமுறையாகவும் உள்ளது. எனவே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலையும் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா அந்த விடுமுறை தினம் என்பதனால கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை சுற்றுலா தலங்கள்ல அதிக அளவிலான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்துடன் சேர்ந்து அரையாண்டு பள்ளி விடுமுறையாகவும் இருப்பதனால இந்த கொண்டாட்டங்கள் இரட்டிப்பாக அதிக வாய்ப்புள்ளது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிருந்தா.